ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மைக்ரோப்ஸ் வேர்ல்டு அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பேத்தோஜென்ஸ் காஸ் டிசீஸ் இன் 2 ways. பேத்தோஜென்ஸ்னால் என்னென்னா, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை தான் நம்ம பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு டிசீஸ் வந்து 2 வழியில் அது வந்து செய்யும். ஒன்று டிஷ்யூ டேமேஜ், இன்னொன்று டாக்ஸின் செக்ரேஷன். என்ன பண்ணும் அப்படின்னா, டிஷ்யூஸ் நம்மக்கிட்ட செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லைக் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு என்னவாகும், ஒரே கைண்ட் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்று வரக்கூடிய அந்த ஒரு பேத்தோஜென்ஸ் தீங்கு விளைவிக்கக்கூடியது வந்து அந்த டிஷ்யூஸை வந்துட்டு டேமேஜ் பண்ணும், அல்லது வந்துட்டு அது சில டாக்ஸிக் விஷத்தன்மையான பொருளை வந்துட்டு செக்ரேட் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஷ்யூ டேமேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். Many pathogens destroy the tissues or organ of the body, causing morphological and functional damage. இப்போ ஒரு டிஷ்யூவோ அல்லது ஆர்கனோ டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் ஒருத்தங்களுக்குள்ள போகுது. ஸோ அது வந்துட்டு லிவரை போய் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ லிவரை போய் அஃபெக்ட் பண்ணுறதுனா ஆப்வியஸ்லி அது டிஷ்யூ அஃபெக்ட் பண்ணுறது அல்லது ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுறது. அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனோ டிஷ்யூவோ வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. கரெக்டா? ஸோ அதுதான், அதனால வந்துட்டு மார்ஃபாலஜிக்கல்னா அந்த ஒரு உறுப்பு வந்து டேமேஜ் ஆகுறது. ஓகேவா? மார்ஃபாலஜிக்கல்னா லைக் அந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அல்லது ஒரு ஃபங்க்ஷனல் டேமேஜ், அது வந்து ஃபங்க்ஷன் செய்ய முடியாது. கரெக்டாக? லிவரை போய் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா லிவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியம் ஆஃப் பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் வந்து லங் செல்ஸை போய் டேமேஜ் பண்ணுமா. அண்ட் வைரஸ் காசிங் ஹெப்பாட்டிட்டிஸ் டிஸ்ட்ராய் லிவர் டிஷ்யூ. அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயை வந்துட்டு தரக்கூடிய வைரஸ் வந்து லிவர் டிஷ்யூவை வந்து போய் டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டாக்ஸின் செக்ரேஷன் என்னது, நிறைய பேத்தோஜன்ஸ் வந்து பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து வெளிப்படுத்தும். அதனால வந்துட்டு ஒரு சில டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம்னா, எதனால வந்துட்டு காசேட்டிவ் ஆர்கனிசம்னா எது வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வருது, மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எது மூலியமா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நடக்குது, எப்படி நடக்குது, சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். சில ஏர்பார்ன் என்னன்னா காற்று மூலியமா பரவக்கூடிய டிசீஸ். இப்போ வந்து கொரோனா இதெல்லாமே காற்று மூலியமா பரவக்கூடிய டிசீஸ்ன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வாட்டர் பார்ன், வெக்டார் பார்ன்னா ஏதாவது ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபெக்டட் பர்சனோ நான் இன்ஃபெக்டட் பர்சனோ யூஸ் பண்ண அந்த ஒரு பொருள் வழியா போறதுதான். ஓகேவா? வெக்டர் பார்ன். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா செக்ஸ் வச்சுக்கிறதுனால டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸ். ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ராபர்ட் கோச், அவர் தான் வந்து பாக்டீரியாலஜியோட ஃபாதர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஃபிசிஷியன்ஸ் டு ஸ்டடி பேத்தோஜன்ஸ் காசிங் டிசீஸ். இவர் தான் முன்னாலாம் வந்துட்டு டிசீஸ் அப்படிதான் இப்படி இருந்தாங்க. இவர் தான் ஏன் அந்த டிசீஸ் வருது, எந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசமால அந்த டிசீஸ் வருது, பேத்தோஜன்ஸ் கெடுதல் விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணாரு. 1876 அவர் வந்து ஆந்த்ராக்ஸ் ஆஃப் ஷீப் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து ஷீப்க்கு வந்திருக்கு. அது வந்து பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியத்தினால வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. விச் எக்ஸிஸ்ட் இன் பாஸ்டர்ஸ்னா அந்த மேய்ற இடம். ஓகேவா? இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஸ்போர்ஸ், அதாவது அந்த ஸ்போர்ஸ் மாதிரி இருக்கான். ஸ்போர்ஸ்னா என்னது, குட்டி குட்டியா ரவுண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்போர்ஸை வந்து இந்த ஷீப்லாம் வந்து மேயும் போது சாப்பிட்றதுனால இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வருது அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இப்போ ஒரு டிசீஸ் வருதுன்னா இது எந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசமால வந்தது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஏர்பார்ன் டிசீஸ்னா ஏர் வழியா பரவக்கூடியது. ஹியூமன் பீயிங் வந்து நம்ம நார்மலா அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து இன்ஹேல் பண்றோம், சுவாசிக்கிறோம். நம்ம வந்து கண்டினியூஸா இன்ஹேல் ரொம்ப கண்டேமினேட்டட்னா என்னது, பியூரா இல்லாம, ஓகேவா, அதுல நிறைய விஷயம் கலந்துக்கிறது. அது மாதிரி கண்டேமினேட்டடான ஏரை கண்டினியூவா நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஏர்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு ஹாஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹாஸ்ட்னா என்னன்னா, ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஒரு உடம்புக்குள்ள போகுது இல்லையா, அந்த உடம்ப யூஸ் பண்ணி தான் அது வந்து மல்டிப்ளை ஆகும், அந்த உடம்புக்கு தான் அது வந்து தீங்கு விளைவிக்கும்.
ஸோ எந்த ஒரு உடம்புக்குள்ள போகுதோ அதுதான் ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஹையர், அதுக்கு ஏற்படுத்துகிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையராக இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் அக்வைர்டு பை, இப்போ பேசிக்காக இப்போ இந்த இருமல், ஓகேவா, அந்த இருமல் இதெல்லாமே எப்படி வருதுன்னா ஏர் கண்டெமினேட்டடான ஏரை வந்துட்டு கண்டினியூஸாக சுவாசிக்கும் போது, ஓகேவா. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னா அந்த லங்ஸு, ட்ரெக்கியா, இதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மோஸ்ட்லி ஏர்பார்ன் டிசீஸ்னால தான் வருது. எப்படி அப்படின்னா இப்போ வந்து இன்ஃபெக்டடான பர்சன் வந்து இருமிருப்பாங்க அல்லது தும்மிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் போகிறவங்களும் சுவாசிக்கும் போது அந்த 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 ட்ராப்லெட்ஸ் வந்து உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டஸ்ட்னால ஸ்போர்ஸ் அப்படின்னா இந்த செடிகள்லாம் வந்துட்டு ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். லைக் ஒரு செடி வெடிச்சு நிறைய ஸ்போர்ஸ் வந்து அங்கங்கே கொட்டும், எங்கெங்கெல்லாம் கொட்டுதோ அங்கே வந்து நியூ செடி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த ஸ்போர்ஸ் சம்டைம்ஸ் நமக்குள்ளே போச்சு அப்படின்னாலும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் டிசீஸ்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்துட்டு அதனால தான் காஃப் கோல்டு இருக்கவங்க நல்லா ஹேண்ட் கர்ச்சீஃபையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு துணியோ வச்சுட்டு இரும சொல்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு இரும சொல்கிறாங்க. ஏர்பார்ன் டிசீஸ் வந்து பாக்டீரியா மூலியமாகவும் வைரஸ் மூலியமாகவும் வருது. ஃபியூ ஏர்பார்ன் டிசீஸ் அதோட எப்படி அது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து காமன் கோல்டு. காமனாக நமக்கு கோல்டு வரும்ல, அது வந்து ரெனோ வைரஸ் அப்படின்ற காசிட்டிவ் ஆர்கன்னால வருது. இது வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஓகேவா. அந்த குட்டி குட்டி துகள் வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்டயும் போறதுனால வருது. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னா என்னன்னா நேசல் சேம்பர்னா அந்த மூக்குக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன்னா கட்டி கட்டியா புண்ணா வந்திருக்கிறது, ஓகேவா. வீக்கம்னு சொல்றது இன்ஃப்ளமேஷன்னா. இது வந்துச்சு அப்படின்னா ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், எப்போவுமே தும்மிட்டே இருப்பாங்க, ஹெட் ஏக்காக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இன்ஃப்ளூயன்ஸா, இது வந்து மைக்ஸோ வைரஸ்னால வருது. இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனால தான். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல அதே மாதிரி தான். நேசல்னா மூக்கு, முக்கோசா அண்ட் ஃபேரிங்ஸ் அதுக்கு கீழே, ஓகேவா. அடுத்த பகுதி இந்த தொண்டை எல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு இருக்கிறது தான் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் இருக்குது. இது வந்துச்சுன்னா ஃபீவர், பாடி பெயின், காஃப், சார் தாட்னா அப்படி தொண்டை குத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் நேசல் டிஸ்சார்ஜ்னா சளி வந்துட்டே இருக்கும். ரெஸ்பிரேட்டரி கன்ஜெக்ஷன் அப்படின்னா லைக் கொஞ்சம் அந்த இடம்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், லங்ஸ் இருக்கிற இடம்லாம். அப்புறம் மீஸ்லஸ் அப்படின்றது என்ன, எதனால வருது அப்படின்னா ருபெல்லோ வைரஸ்னால வருது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட்லேருந்து நியூக்ளி அல்லது இன்ஃபெக்டட் பர்சனை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறதுனால வருது. இதுவும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் தான். இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் வந்து நம்மளோட அந்த ஸ்கின்ல இருக்க மாதிரி இருக்கும். எருப்ஷன்னா எழுந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆர் ரேஷஸ் இன் ஸ்கின்ல ரேஷஸ் இருக்கும், காஃப் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், ஐயெல்லாம் அப்படியே ரெட்டாக மாறிடும். அதுதான் வந்துட்டு கன்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிமோனியா அப்படின்னா அந்த லங்ஸில் சளி இருக்கிறது தான் நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரான்சிட்டிஸ் அப்படின்னா அந்த பிரான்சிட்டிஸ்னா என்னது, அந்த லங்ஸுக்குள்ள குட்டி குட்டி டிவிஷன்ஸாக போகும்ல, ஸோ அதுலலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது தான் வந்து பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இப்படிதான் இருக்கும், ஓகேவா. எருப்ஷன் இன் ஸ்கின் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மம்ப்ஸ். இதுவும் வந்து மைக்ஸோ வைரஸ் பேரோட்டிட்டிஸ்னால வருது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளி, டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வரும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரோட்டிட் கிளாண்ட், மூவ்மெண்ட் ஆஃப் ஜாஸ் பிகம் டிஃபிகல்ட்னு சொல்றாங்க. ஸோ ஜாஸ் அப்படின்னா அந்த முகத்துக்கு கீழே இருக்கிற அந்த தாடை, ஓகேவா. பேரோட்டிட் கிளாண்ட் அப்படின்றது நம்மளோட கழுத்தில் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த பேரோட்டிட் கிளாண்ட் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகிடும், பெருசாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிக்கன் பாக்ஸு. சிக்கன் பாக்ஸ்னால் நார்மலாக வந்துட்டு அம்மா போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு. இது வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் மூலயமா வருது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளி, டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், இதுவும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் டிசீஸ் தான். எரிப்ஷன் ஆஃப் ஸ்கின்லேருந்து எலும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர், அதுக்கப்புறம் அன்னீசினஸ்ஸாக இருக்கும். லைக் அன்னீசினஸ்னால் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம உடம்புல, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டியூபர் கிளாசஸ்னால் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டுக்கு டிபி இருந்தது.
இருமிட்டே இருப்பா. லைக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால வருது. இது பேசிக்கா அவங்க அப்பாக்கு டிபி இருந்தனால அவளுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்பியூட்டம். ஸ்பியூட்டம்னா அந்த எச்சில்ல. ஓகேவா? அந்த எச்சில் துப்பும்போது டிராப்லெட்ஸா வரும்ல. ஸோ அதனால அந்த டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. லங்ஸ் தான் மெயினா அஃபெக்ட் ஆகும். பெர்சிஸ்டன்ட் காஃப்னா கண்டினியூவா காஃப் இருந்துட்டே இருக்கும். செஸ்ட் பெயின் இருக்கும். ரொம்ப ஒல்லி ஆயிட்டா. ஸோ லாஸ் ஆஃப் வெயிட் அண்ட் அப்படைட்னா பசியே இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு டிப்தீரியா. டிப்தீரியா அப்படின்றது காசேட்டிவ் ஆர்கனிசம் வந்து காரனி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்றதுனால டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிராப்லெட் நியூக்ளி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நோஸு, த்ராட்டு இதெல்லாமே. லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னா அந்த லங்ஸ் இதெல்லாம் வரும். இது வந்துச்சுன்னா ஃபீவரு, சார் த்ராட்டு, சாக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ். அதாவது ஏர் போகிற இடத்துல ஏதோ வந்துட்டு நிற்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இதுதான் டிப்தீரியா. ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் அந்த ஏர் வந்துட்டு ப்ராப்பராக போகாது. நெக்ஸ்ட்டு வூப்பிங் காஃப் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப லவுடாக வந்து காஃப் பண்ணுறது. இது இது வந்துட்டு பார்டெல்லா பெர்டூசிஸ் அப்படின்ற காசட்டிவ் ஆர்கனிசம்னால வருது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் ஊஃப். ஊஃப்னா லவுட் க்ரௌடிங் இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வாட்டர் பார்ன் டிசீஸ். வாட்டர் பார்ன் டிசீஸ்னா வாட்டர் மூலயமா பரவுறது. எனக்கு வந்து சின்ன வயசில் நான் வந்துட்டு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டைஃபாய்டு வந்தது. அது வந்துட்டு வாட்டர் மூலியமாக தான் பரவி இருக்கு, ஒழுங்கான வாட்டர் குடிக்காதனால தான் வந்திருக்கு, அந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஸோ மைக்ரோப்ஸ் ப்ரெசன்ட் இந்த கண்டெமினேட்டட் வாட்டர் காசஸ் வேரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ தண்ணியில் இருக்கிற சில மைக்ரோப்ஸ் நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். அதில் சிலது தான் காலரா, டைஃபாய்டு, இன்ஃபெக்டட் ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோ மைலிட்டிஸ், மலேரியா இதெல்லாமே. இப்போ இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னா போலியோ வைரஸ் அப்படின்ற வைரஸ்னால வருது. நமக்கு முதல்லே பிறந்த உடனே கொஞ்ச நாளில் நமக்கு அந்த போலியோ நோய் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு தடுப்பூசி குத்திடுவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆன்ட்டிலாம் வந்து அவங்களால நடக்க முடியாமல் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி போலியோ தடுப்பூசி போடாததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலத்துலலாம் அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. இந்த மாதிரிலாம் தடுப்பூசி போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போது நல்லா அவேர்னஸ் வந்துடுச்சு. கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லாம் சட்டம்லாம் போட்டாங்க. பட் ஸ்டில் அந்த காலத்துல இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஸ்பியூட்டம் டிஸ்சார்ஜ், செக்ரீஷன் ஃப்ரம் நாஸ், த்ராத், கண்டெமினேட்டட் வாட்டர், ஃபுட்டு, மில்க்லேருந்துலாம் வரும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமாக அஃபெக்ட் பண்ணும். பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ்னால் லிம்ஸ் வந்துட்டு அப்படி வேலை செய்யாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்ரிவென்டிவ் மெஷர் வந்து ஸ்லாக் வேக்சின் அல்லது ஆரல் போலியோ வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. வேக்சின் அப்படின்னா அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தாதான் இது வந்து சரியாகும். இதுக்குன்னு மருந்து அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதான் சரியாகும். அதுக்கப்புறமேட்டு ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அல்லது இன்ஃபெக்டியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ்னா லிவரை தாக்கக்கூடிய ஒரு நோய். ஓகேவா? இது வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ்னால வருது. கண்டெமினேட்டட் வாட்டர், ஃபுட்டு அல்லது ஆரல் ரூட். ஆரல் ரூட்னா வாய் வழியா ஏதோ ஒரு விஷயம் கண்டெமினேட் ஆயிருக்கு அப்படின்னா லிவர்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். நாசியா அப்படின்னா வாமிட் வர மாதிரியே இருக்கிறது. ஓகே. ஸோ நம்ம உடம்புல லிவர் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல போய் அஃபெக்ட் ஆகிறது தான் ஹெப்பாட்டிட்டிஸ். அனோரெக்சியா அப்படின்னா சாப்பிடவே பிடிக்காம இருக்கிறது. அக்யூட் ஃபீவர், ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்னா கண்ணெல்லாம் மஞ்சள் கலர்ல ஆயிடும். பேசிக்காக லிவர் வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது லிவர் தான் என்ன பண்ணும்னா எல்லா விதமான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவெல்லாம் கிளீன் பண்றது வந்து லிவர் தான். அந்த லிவரே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த உடம்புல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து நம்ம கண்ணில் வந்து தெரியும். அப்படியே எல்லோ கலர்ல மாறிடும் நம்மளோட கண்ணு. ஓகே. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபுட் கண்டெமினேஷனை தடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு குளோரினேட்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருப்பாங்க தண்ணியை. ஸோ அந்த தண்ணியை பாயில் பண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் பர்சனலாக நம்ம ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அக்யூட் டயோரியானா லூஸ் மோஷன் ஆகுறது. ரோட்டா வைரஸ்னால வருது. கண்டெமினேட்டட் வாட்டர், ஃபுட்டு, ஆரல் ரூட்லலாம் ஏதோ ஒரு விஷயம் கண்டெமினேட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து இன்டெஸ்டைனை போய் தாக்கும். அதனால தான் வாமிட் வருது,
ஃபீவர். வாட்டரி ஸ்டூல்னா அந்த 2 பாத்ரூம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப வாட்டர் மாதிரி போகிறது வித் மியூக்கஸ், அதில் சளியும் இருக்கும். ஓகேவா. அப்புறம் இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னா ப்ராப்பர் சானிடேஷன், கரெக்டான அந்த பாத்ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்தது இருக்கிறது காலரானா அக்யூட் டயோரியல் டிசீஸ். இது வந்து விப்ரியோ காலரே மூலயமா வருது. இது வந்து ஏதோ கண்டெமினேட்டட் வாட்டர், ஃபுட்டு, ஆரல் ரூட்டு த்ரூ ஹவுஸ் ஃப்ளைனா இந்த இருக்கு இல்லையா, ஸோ அது மூலயமா பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான் காலரா. இது வந்து இன்டெஸ்டினல் ட்ராக்கை போய் அஃபெக்ட் பண்ணும். இதனால டயோரியா வரும். லைக் பேசிக்காக அந்த லூஸ் மோஷன் ஆகிறது வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல். இப்போ ரைஸ் வாட்டர்னா என்னது, அந்த கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எப்படி ஒரு கொல கொலன்னு இருக்கும், அந்த மாதிரி மோஷன் போகிறது. வாமிட், மஸ்குலர் கிராம்ஸ் அப்படின்னா உடம்பெல்லாம் வலிக்கும். நாசியானா வாமிட் வர மாதிரியே இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். டீஹைட்ரேஷனா உடம்புல வந்து ரொம்ப தண்ணியே இருக்காது. இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணான்னா அந்த சானிட்டரி கண்டிஷன், அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட்டாக வச்சுக்கிறது. அப்புறம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ஓஆர்எஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைஃபாய்டுனா என்டரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்மோனெல்லா டைஃபாய்டு மூலயமா வருது. ஃபுட்டு, வாட்டர் கண்டெமினேட்டட் வித் ஃபீக்கஸ் இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் த்ரூ ஹவுஸ் ஃப்ளை. இப்போ என்னென்னா நம்ம வந்து சுத்தமாக இல்லாத ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக பக்கத்தில் வந்து நிறைய குப்பை இருக்குது, அதில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்டான பர்சனோட கழிவுலாம் இருக்குது. அந்த கழிவுல ஹவுஸ் ஃப்ளை உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஃபுட்டில் வந்து உட்காந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இதெல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைனும் பாதிக்கப்படும். அதனால் ஹை ஃபீவர், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. வயிறு வலி இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், பசியே இருக்காது. அதுக்கப்புறம் செஸ்ட்டு, அப்பர் அப்டமன்னா வயிற்றோட மேல் பகுதியிலலாம் ரேஷஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா இந்த வந்துட்டு நம்ம கண்டெமினேட்டடான ஃபுட்டை சாப்பிடாம இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரோட்டில் ஏதோ சாப்பிட்றீங்கன்னா மூடி வச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. டஸ்ட்டு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சானிடேஷன்னா லைக் ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட்டாக வச்சுக்கிறது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா வெக்டர் பார்ன் டிசீஸ். இப்போ வந்து ஏர் மூலயமா பரவுறது ஏர் பார்ன் டிசீஸ், வாட்டர் மூலயமா பரவுறது வாட்டர் பார்ன் டிசீஸ், ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலயமா பரவுறது. அதாவது என்னென்னா இப்போ வந்துட்டு இது வந்து இன்ஃபெக்ட் ஆன பர்சன், இது வந்து இன்ஃபெக்ட் ஆகாத பர்சன், 2 பர்சனுக்கு இடையில ஒரு இன்டர்மீடியேட் கேரியர் இருப்பாங்க, அந்த பேத்தோஜென்ஸை கொண்டு போகிறவங்க. ஓகேவா. அதுதான் வெக்டர் பார்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. நிறைய இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே வெக்டாஸாக வந்து ஆக்ட் பண்ணுது. இதில் வெக்டாஸ் மூலயமா, வெக்டாஸ்னால் என்னது, அது ஒரு விஷயம் மூலயமா நமக்கு வந்துட்டு டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வெக்டர் பார்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெக்டாஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்ஸ் ஃப்ரம் அன் இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஒரு அனதர் ஹெல்த்தி பர்சனுக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். சில வெக்டர் பார்ன் டிசீஸ்னால வரதெல்லாம் மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு, இந்த மாதிரிலாம். இது எல்லாமே அதே மாதிரி அனிமல்ஸ் மூலியமா பரவக்கூடியது வந்து பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ. இப்போ சில பேர்ட்ஸ் கிட்ட நம்ம போகணும், இன்ஃபெக்டான பேர்ட்ஸ் கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ இதெல்லாம் சொல்கிறது. ஃபஸ்ட்டு மலேரியானா என்ன அப்படின்னா, மலேரியானா அது மிகப்பெரிய ஒரு ஹெல்த் ப்ராப்ளம். ஓகே. மலேரியா வந்து ஒரு புரோட்டோசோவன் பாரசிட் பிளாஸ்மோடியம்னால வருது. 4 ஸ்பீஷிஸ் இருக்குது பிளாஸ்மோடியத்தில். பிளாஸ்மோடியம் விவேக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபிளாசிபரம், பிளாஸ்மோடியம் ஓவலே அப்படின்னு சொல்லிட்டு. மலேரியா வந்து இந்த பிளாஸ்மோடியம் ஃபாசிபரம்னால வரக்கூடிய மலேரியா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மேலிகன்னா ரொம்ப ஆபத்தானது. ஃபேட்டல்னா லைக் அவங்க இறக்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஓகேவா. 300 மில்லியன் இந்த பீப்புள் வந்துட்டு மலேரியானால ஒவ்வொரு வருஷமும் இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்செக்ட் வெக்டார் அப்படின்னா இப்போ அந்த கொசுலாம் கடிக்கிறதுனால தான் அது வருது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஃபீமேல் அனோபலஸ் மஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு கொசு கடிக்கிறதுனால தான் வருது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமன் பிளட்டை தான் வந்து அது வந்து ஃபீட் பண்ணும். ஃபீட்னா என்னது, எடுத்துக்கும். ஓகேவா. அண்ட் இப்போ ஒரு இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட ஹியூமன் பிளட்டை அது வந்து எடுத்துட்டு அந்த ஃபீமேல் அனோஃபலஸ் மஸ்கிட்டோட உடம்புலேயே அது வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறமேட்டு மல்டிப்ளை ஆனோட அது இன்னொரு ஹெல்த்தி பர்சன் மேலே போய் உட்காரும்போது இதில் இருக்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ஹெல்த்தி பர்சனுக்குள்ளே போகிறோம். யூஸ்வலி லாஸ்ட் less than 10 days. ஓகே. A person affected by malaria will show symptoms of headache, nausea. நாசியானா வாமிட் வர மாதிரி இருக்கிறது.
மஸ்குலர் பெயின்னா உடம்பெல்லாம் வலிக்குது, சில்னஸ் அண்ட் ஷிவரிங்னு அது நடுங்கிறது, அப்புறம் திடீர்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் ஃபீவர் வந்தோடனே ரொம்ப ஸ்வெட் ஆகுறது. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு குயினின் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்கு. அது வந்து மலேரியல் பாரசிட்டை வந்துட்டு கில் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சார் ரொனால்டோ தாஸ் அப்படிங்கிறவர் இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் டாக்டர். அவர் வந்து மலேரியாவை பத்தி அவரோட ஒர்க் இருந்தது தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அவர் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்ல வந்து 25 இயர்ஸ் பணியாற்றிருக்காரு. அவர் வந்து இந்த மலேரியல் பாரசிட் வந்து எப்படி அந்த ஸ்டேஜஸ் வந்து படிச்சிருக்காரு, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு எதுல அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்னா அந்த கொசு இருக்குல்ல, அந்த இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட்டை எடுத்த கொசுவோட வயிற்று இன்டெஸ்டின்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் அந்த மலேரியாவோட அந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பரவுறது அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் ப்ரூவ் தட் மலேரியா வாஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோனால தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 1902 இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மலேரியா பற்றி அவர் வந்து படிச்சது அதோட இதனால. ஓகே. ஸோ சிக்கன் குனியா அடுத்தது பார்க்க போகிறது. இது வந்து வைரஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு நோய். அது வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆன ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற ஒரு மஸ்கிட்டோ வந்து கடிக்கிறதுனால வர்றது தான் சிக்கன் குனியா. அதுவும் வந்து டே டைம் காலை நேரத்தில் வர கொசுனால பரவக்கூடியதான் சிக்கன் குனியா. ஓகேவா? இது வந்து ரொம்ப சிவியர் பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின்னா, அந்த ஜாயிண்ட் பெயின் என்னது, அந்த இப்போ இந்த கை கால்லாம் வந்துட்டு ஜாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், பாடியில் ரேஷ் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், ஃபீவர் இருக்கும். இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்துட்டு ஒரு 2 to 12 days வரைக்கும் தனியாக வைக்கணும். ஓகேவா? சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, ஹெட்ஏக்கு, பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் வாக் பண்ணுறதுல வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ், இதெல்லாமே காமனான ஒரு சிம்டம்ஸு. இந்த ஜாயின்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகிடும். ஜாயின்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம கீழே 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 வந்துட்டு இந்த கை எலும்பு இருக்குது, மேல் கை எலும்பு இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் பண்ணுறது தான் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இன்ஃப்ளேம்டுனா இது வீங்கி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு வந்து நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து பேராசிட்டமால் கொடுப்பாங்க, அந்த பெயின் எல்லாம் கம்மியாகிறதுக்கு, ஃபீவர்லாம் கம்மியாகிறதுக்கு. ஓகேவா? அடுத்தது டெங்கு அப்படின்னா பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து என்னன்னா ரொம்ப அதிகமான ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின் இருக்கும். ஓகேவா? ஜாயிண்ட் பெயினும் இருக்கும், அந்த மசில்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். டெங்கு ஃபீவர் வந்து ஒரு வைரஸ்னால வருது. அது வந்து அடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோனால டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் தனியாக வச்சுருக்கணும் அப்படின்னா 5 to 6 days அவங்கள தனியாக தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சடனாக லைக் ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்ஏக்கு, மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், ரேஷஸ், ஹெமோர்ஹேஜ், ஃபால்ஸ் இன் பிளட் பிளேட்லெட் கவுண்ட்னா இப்போ வந்து பிளட்டை வந்து எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ திடீர்னு அந்த பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிளேட்லெட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக அந்த ரத்தத்தை வந்து உறைய வைக்கிறதுக்கு தான் அந்த பிளேட்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அது வந்து டக்குன்னு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாமிட் வரும், அப்டாமினல் பெயின் வரும், ப்ரீத் பண்ணுறதுல டிஃபிகல்ட் இருக்கும், சின்ன சின்ன ஸ்பாட்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ளீடிங் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? டெங்கு ஃபீவர் இருக்கும்போது பேராசிட்டமால் ஃபீவருக்கும் பாடி ஏக்குக்கும் கொடுப்பாங்க, பாடி வலிக்கும். கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து நம்ம நிறைய ஃப்ளூயிட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஜூஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபீவர் வந்துச்சுன்னா ஹெட்ஏக்கு, பெயின் பிஹைண்ட் ஐஸு, மைல்டு ப்ளீடிங் ஃப்ரம் கம்ஸ், நோஸ், பிலோ த ஸ்கின், பாடி ஏக்ஸ், ரேஷஸ், வாமிட்டு, டயோரியா. ஓகேவா? அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டெண்டர் லீவ்ஸ் ஆஃப் பப்பாயா. பப்பாயோட டெண்டர்னா சாஃப்டான லீவ்ஸை எடுத்து அது வந்துட்டு நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு டெங்கு பேஷண்ட்க்கு கொடுப்பாங்க. அது வந்துட்டு அந்த பிளேட்லெட்டோட கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.